ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருமையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஒரு கப் கொண்டக்கடலையும் பச்சரிசியும் வச்சு அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க நம்ம சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொண்டக்கடலையில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன். நான் கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை கூட எடுத்துக்கலாம். எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. கொண்டக்கடலை எடுத்த அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் சுத்தம் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதில் இருக்கிற மண் தூசு எல்லாமே போகும். அதனால் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டுட்டு 6 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே கொண்டக்கடலை அரிசி ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம இனி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நம்ம தண்ணி முழுவதுமாக சேர்க்கக்கூடாது. நம்ம ஏன்னா கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 1 கப் கொண்டக்கடலை, 1 கப் பச்சரிசி, 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மைய அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகாத்தூள் கூட நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நீங்கள் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நம்ம சேர்க்கவே கூடாது. அந்த அரைக்கும் போது ஊற்றின 1 கப் தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போகிற ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ் எடுத்து இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது போல் பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. ஏகமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா நம்ம இதை அப்படியே வேக வைக்க போகிறோம். நீங்கள் இதை இப்படியே கூட அடையாக கூட ஊற்றிக்கலாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நம்ம இது போல் இட்லி பானையில் தண்ணியை வச்சு சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கொண்டக்கடலை கேக்கை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷம் கழிச்சிட்டு வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு டூத் பீஸ் வச்சு குத்தி பாருங்கள். டூத் பீஸில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சு. இல்லை அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்துருச்சு. இனி நம்ம ஒரு 1/4 மணி நேரம் ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு இது போல் கமுத்திக்கலாங்க. நம்மளுக்கு அப்படியே அழகாக ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான கொண்டக்கடலையில் அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கேக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆறின பிறகு நல்லா பீஸ் போட்டு கட் பண்ணி இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பூராமே ஹெல்த்தியான ரெசிபி தான் போட்டிருக்குறோம். டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. உள்ளே எல்லாமே சூப்பராக இருக்கும். 2 சாப்பிட்டிங்கனாலே வயிறு ஃபில்லிங் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.